ஒரு வீட்டின் அருகே இருந்த மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த வீட்டில் ரகு வசித்து வந்தான். அவன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த குரங்கை கேலியும் கிண்டலும் செய்து வந்தான். சில நேரங்களில் அந்த குரங்கின் மீது கல்லை விட்டு எறிவான். அந்த குரங்கு பயந்து ஓடி ஒளிவதை பார்த்து ரசிப்பான். ஒரு நாள் ரகு எப்பொழுதும் போல் கீழிருந்த ஒரு கல்லை எடுத்து குரங்கின் மேல் வேகமாக எறிந்தான். ரகு எறிந்த கல் குரங்கின் தலையில் பட்டு கீழே விழுந்தது. தலையில் அடிபட்ட குரங்கு வலி தாங்க முடியாமல் தாவி மரத்துக்குள் ஓடி ஒளிந்தது. பாத்தியாடா ரவி, நான் எவ்வளவு சரியா குறி வச்சு எரிஞ்சேன். நான் எரிஞ்ச கல்லு சரியா அந்த குரங்கோட தலையில பட்டு கீழே விழுந்துச்சு, பாத்தியா? ஆமாடா ரகு, உன்னோட குறி எப்பவுமே தப்புனதில்லை. டேய் ரகு, இன்னொரு கல்லை விட்டு எறிடா. டேய் ரவி, நேரம் ஆயிடுச்சுடா. நாளைக்கு வந்து அந்த குரங்கு வச்சு வேற விளையாட்டு விளையாடலாம். பாவம் அந்த குரங்கு வெகு நேரமாக மரத்தின் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தது. ரகு அங்கிருந்து போகும் வரை கீழே இறங்கவே இல்லை. ரகு அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகுதான் கீழே வந்தது அந்த குரங்கு. மறுநாள் மத்தியான நேரம் குரங்கு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனுடைய வால் மட்டும் மரத்தின் கிளைகளுக்கிடையே தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த குரங்கின் உடல் முழுவதும் மரக்கிளைக்குள் இருந்தது. அப்பொழுது ரகுவும் அவனது நண்பன் ரவியும் அங்கு வந்தனர். இந்த முறை ரகு தன் கையில் பலூன்களை கொண்டு வந்திருந்தான். டே ரவி, குரங்கு நல்லா தூங்கிட்டு இருக்குடா. ஆமாடா, அதோட வால் மட்டும் தனியா தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான்டா சரியான நேரம். ஆமாடா, ஈஸியா அந்த பலூன்களை அதனோட வால்ல கட்டி விட்டுடலாம். ரகு, சீக்கிரம் கட்டுறா, அந்த குரங்கு எந்திரிச்சிட போகுது. ரவி, பொறுமையா இருடா. இந்த வேலையை சத்தமில்லாம செய்யணும். ரகு அமைதியாக சத்தமில்லாமல் அந்த குரங்கின் வாளுக்கடியில் சென்றான். பலூன்களை குரங்கின் வாலில் கட்டிவிட்டான். அந்த குரங்குக்கு என்ன நடப்பதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த குரங்கு ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. பலூனை கட்டி முடித்த பின்பு ஒரு கல்லை எடுத்து அந்த குரங்கின் மேல் வீசினான். தன்மேல் கல் பட்டதும் அந்த குரங்கு விழித்துக் கொண்டது. பயந்து போன அந்த குரங்கு வேகமாக தாவி மரத்தின் உச்சான கிளைக்கு சென்றது. அந்த குரங்கிற்கு தன்னுடைய வாளில் பலூன் கட்டியிருக்கிற விஷயமே தெரியவில்லை. மரத்திற்கு அடியில் இருந்து ரகுவும் அவனது நண்பன் ரவியும் அந்த குரங்கை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். டேய் ரகு, இன்னும் கொஞ்சம் கல்லை விட்டு எறிடா. அப்பதான் அந்த குரங்கு மரத்து மேல இங்கேயும் அங்கேயும் தாவும். அது அந்த பலூன்களோட பாக்குறதுக்கே அழகா இருக்கும்டா. ஆமாடா ரவி, நீ சொல்ற மாதிரி ஜாலியா இருக்கும்டா. நான் இன்னும் கொஞ்சம் கற்களை அது மேல தூக்கி போடுறேன். ரகு தொடர்ந்து கற்களை அந்த குரங்கின் மேல் எரிந்து கொண்டே இருந்தான். அந்த குரங்கும் தன் வாளில் கட்டிய பலூன்களோடு கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருந்தது. டே, அந்த குரங்கு பலூனோட இங்கேயும் அங்கேயும் தாவறத பார்த்தா ஜாலியா இருக்குடா. தொடர்ந்து ரகு கற்களை அந்த குரங்கின் மேல் எரிய எரிய குரங்கு அந்த பலூன்களோடு தாவிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அனைத்து பலூன்களும் மரத்தின் கிளைகளில் பட்டு வெடித்து போயின. எப்படியோ இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு. சரிடா ரவி, நேரமாச்சு, வா போகலாம். ரகுவும் ரவியும் அந்த இடத்தை விட்டு போகும் வரை அந்த குரங்கு கீழேயே வரவில்லை. பயந்து கொண்டு மரத்தின் உச்சியிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. ரகுவின் செயலை பார்த்த அந்த குரங்கு பயந்து விட்டது. இனி இந்த மரத்திலே இருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது. அந்த வீட்டிற்கு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மரம் இருந்தது. ரகுவிற்கு பயந்து அந்த மரத்திலே நீ தங்கலாம் என்று முடிவெடுத்தது. மறுநாள் காலை ரகு அந்த குரங்கை அந்த மரத்தில் தேடினான். ஆனால் அந்த குரங்கு அந்த மரத்தில் எங்கேயுமே இல்லை என்று புரிந்து கொண்டான். என்ன, அந்த குரங்கவே காணோம், எங்க போயிருக்கோம்? நம்ம செஞ்ச வேலையில அந்த குரங்கு பயந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ரவி கிட்ட குரங்க காணோன்ற விஷயத்த சொல்லணும். மறுநாள் காலை ரகுவின் தங்கை மினி அவள் வீட்டின் முன்பாக பந்து விளையாடி கொண்டிருந்தாள். ரகுவின் தங்கை மினி பந்தினை தனது கைகளால் மேலே தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருந்தாள். ஒரு முறை அவள் பந்தை வேகமாக போடும் பொழுது அந்த பந்து மரத்தின் உயரத்தில் சிக்கிக்கொண்டது. பந்து திரும்ப கீழே விழும் என்று நினைத்த மினிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது.
வெகு நேரமாக பந்து கீழே விழாததால் மினி ஏமாற்றமடைந்தாள். என்ன, பந்து கீழே வரவே இல்லை, மரத்தோட கிளையில மாட்டிக்கிச்சு போல. அப்பொழுது மினி தன் அண்ணனை உதவிக்கு அழைத்தாள். உடனே ரகுவும் அங்கு வந்தான். மினி, எதுக்காக என்ன கூப்பிட்ட? அண்ணா, என்னோட பால் இந்த மரத்துக்கு மேல மாட்டிக்கிச்சு, எப்படியாவது எடுத்து தாங்கண்ணா. மினி, பந்து ரொம்ப உயரத்துல மாட்டிக்கிச்சு, எடுக்கிறது ரொம்ப கஷ்டமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா, எப்படியாவது எடுத்து கொடுங்க. சரி இரு, நான் போய் ஒரு நீளமான குச்சி எடுத்துட்டு வரேன். ரகுவும் ஒரு நீளமான குச்சியை எடுத்து வந்தான். அந்த குச்சியை வைத்து ரகு பந்தை எடுக்க முயன்றான். ஆனால் பந்து மிக உயரத்தில் இருந்ததால் அவனால் எடுக்க முடியவில்லை. மினி, இந்த குச்சியை எட்டலம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதண்ணா, எப்படியாவது எனக்கு அந்த பந்தை எடுத்து கொடுங்க. மினி அந்த பந்து வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக இருந்தாள். ரகுவுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வேறு எந்த வழிகளில் அந்த பந்தை எடுக்கலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பக்கத்து மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த குரங்கு வேகமாக அந்த மரத்துக்கு தாவி வந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குரங்கு தாவி தாவி மரத்தின் உச்சாணி கிளைக்கு சென்றது. தனது கையால் அந்த பந்தை கீழே தட்டிவிட்டது. அந்த பந்தும் கீழே விழுந்தது. பந்தை பார்த்த மினிக்கு ஒரே சந்தோஷம். ஐ, என்னோட பந்து கிடைச்சிருச்சு. பந்தை எடுத்து கொடுத்த சிறிது நேரத்தில் அந்த குரங்கு அந்த மரத்தை விட்டு சென்றது. குரங்கு அந்த பந்தை கீழே எடுத்து போட்டதை பார்த்த ரகு அதிர்ச்சி அடைந்தான். உடனே அந்த குரங்கை மரத்தின் மேலே பார்த்தான். ஆனால் அந்த குரங்கு அங்கே இல்லை. அப்பொழுதுதான் ரகு தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று உணர்ந்தான். ச்சே, நான் அந்த குரங்குக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னென்ன சொல்றீங்க? எப்பவுமே நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த குரங்கை கேலியும் கிண்டலும் செய்வேன். நிறைய தடவை அந்த குரங்கு மேல கல்லை விட்டு எரிஞ்சிருக்கேன். இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அந்த குரங்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஐந்தறிவுல அந்த குரங்குக்கு இருக்கிற பாசம் என்கிட்ட இல்லையே. நான் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் என் மேல அன்பா இருந்திருக்கேன். நமக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சதும் வேகமா ஓடி வந்து உதவி செஞ்சிருச்சு. ஆமண்ணா, அந்த குரங்கு மட்டும் இல்லைன்னா இந்த பந்தை நம்மளால எடுத்துக்கவே முடியாது. நம்ம அந்த குரங்குக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னா. கண்டிப்பா சொல்லுவோம் மினி. இன்னிலிருந்து நான் எந்த விலங்கையுமே துன்புறுத்த மாட்டேன். எல்லா விலங்குகள்கிட்டையும் நான் அன்பா நடந்துக்குவேன். என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வேன். அண்ணா, இப்ப அந்த குரங்கு எங்கன்னா இருக்கு? அது இங்க எங்கேயாவது பக்கத்து மரத்துல தாமா இருக்கும். சரிண்ணா, வாங்க போய் பார்க்கலாம். இருமா, நம்ம வீட்டுல இருக்கிற வாழைப்பழங்கள் எடுத்துட்டு வரேன். ஆமாண்ணா, குரங்குகளுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயந்துதான் அந்த குரங்கு வேற மரத்துக்கு போயிருச்சு. அண்ணா, திரும்பவும் நம்ம மரத்திலே இருக்க சொல்லலாம் அண்ணா. நாம 2 பேரும் வாழைப்பழங்களை அதுக்கு கொடுத்து நம்ம மரத்துக்கு வர சொல்லலாம். சரிங்க அண்ணா. ரகுவும் மினியும் தங்கள் கைகளில் வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த குரங்கிற்கு நன்றி சொல்ல சென்றனர்.